முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஒரு பெண் உன் துணையிடம் சொன்ன வார்த்தையை கேட்டு உன் துணை என்று கதறி அழுதுவிட்டார். அப்படி என்ன வார்த்தை அந்த பெண் சொன்னார் என்பதை நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயம் இதில் நிச்சயமாக உள்ளது. என்னை அலட்சியப்படுத்தாமல் இதை கேட்டுவிடு. ஒரு பெண் இன்று உன் துணையை சந்தித்தார். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, உனக்கும் நெருக்கமான உன் அருகில் இருக்கக்கூடிய உன்னுடைய தோழிதான். உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அவள் இன்று உன் துணையை சந்தித்தார். நீ தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம். தவறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு எந்த விஷயமும் இல்லை. உன்னுடைய தோழியிடம் நீ உன் துணையை பற்றி அதிக அளவில் பகிர்ந்துள்ளாய். என்னத்தான் அன்பை நான் அவரிடத்தில் கொட்டி தீர்த்தாலும் என்னுடைய அன்பை அவர் சற்றும் மதிப்பதே இல்லை. என்னை ஒரு பெண்ணாக கூட நினைப்பதில்லை. பின்பு எப்படி என்னை மனைவியாக அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நீ கூறி அவரிடம் அழுது கொண்டிருந்தாய். அந்த பெண் அதை நீண்ட நாட்களாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாள். உன்னிடத்தில் எப்படி ஆதரவு சொல்ல தெரியாமல் தவித்து கொண்டும் இருந்தாள். இன்று முடிவெடுத்து உன் துணையை நேரிலேயே சந்தித்து உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய துணையிடம் கூறிவிட்டாள். அவளிடம் நீயே கூறியிருக்கலாம். ஆனால் அதை கூறும் அளவிற்கும் அதை கேட்கும் அளவிற்கும் உனக்கும் உன் துணைக்கும் ஒத்து வரவில்லை. அதிக நேரம் பேசினால் கூட சண்டை வந்துவிடும். இன்று உன்னை பற்றி அந்த பெண் உன் துணையிடம் சென்று, சற்றாவது உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தனிமையில் உணர்கின்றார். அவர் நீங்கள் இல்லாமல் மிகவும் வருத்தம் கொள்கின்றார். என்னுடைய தோழி எவ்வளவு தான் அன்பை உங்களிடத்தில் கொட்டி தீர்த்தாலும் உங்களுக்கு என்னுடைய தோழியின் அன்பு ஒரு நாளும் புரிந்ததே இல்லை என்று கூறியிருக்கின்றாள். அவரை இப்படி காயப்படுத்துவதற்கு நீங்கள் என்னுடைய தோழியை விவாகரத்தே செய்து விடலாமே. எதற்காக கூடவே வைத்து கொண்டு இப்படி என் தோழியை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று உன்னுடைய துணையிடம் சற்று ஆதங்கமாகவே கேட்டாள். அந்த வார்த்தையை கேட்டும் உன்னுடைய துணைக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. இப்படி என் தோழியை காயப்படுத்த வேண்டாம் என்று சிறிது பணிவுடனும் கேட்டுக்கொண்டாள். இந்த வார்த்தைகளை உன் துணையால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னுடைய மனைவியின் மனதில் இவ்வளவு வலிகளை நிறைந்திருக்கின்றதா, அந்த அளவிற்கு நான் வலிகளை தந்துவிட்டேனா என்று நினைத்து கதறி அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் உன்னை நினைத்து அதிக அளவு அன்பு அவர் மனதில் எழுந்துள்ளது. இனி உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகின்றது. அந்த பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகின்றது. உன் துணை உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளப் போகின்றார். இனிமேல் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று கூறவும் போகின்றார். இனி உன் தன்னையுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.